₹350 இந்த மனுஷன் ₹100 கூட வாங்க மாட்டாங்கப்பா. ச்சே ஃபஸ்ட்டு ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோவில் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த நெக்லஸ் செட் தான் பார்க்க போகிறோம். தெரியுதா பாருங்க, தெரியுதா? இது வந்து இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கு. பட் ஆனால் பீஸாக அந்த ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் மாறி இருந்துச்சு. நெக்கில் போட்டால் மேபி ஒழுங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கலர் கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயின்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. தெரில, சில செட்லாம் வந்து வேர் பண்ண தான் நல்லாயிருக்கும்ல, அந்த மாதிரி மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 319க்கு நான் வாங்கினேன். ஓகே, 319க்கு தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு வந்து ஒரு பேர் பண்ணுற மாதிரி ஜிம்கா கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கு. இது நல்லா இருக்கு, சரி நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குது. இந்த வந்து ஒரு பக்கம் மட்டும் தான், ஃப்ரண்ட்ல மட்டும் தான் இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு, பின்னாடி பக்கம் ஸ்டோன்ஸ் இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்சம் நல்லா மேட்டிஃபையாக கொடுத்துருக்காங்க. வேற நம்ம வேர் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பார்த்துலாம். நல்லா இருக்குல்ல, ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் கரெக்டான ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க ஹைட்டு. சரி, தெரியுதா? இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுதுல்ல. பார்க்கும்போது கையில் பார்க்கும்போது கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த கோல்டன் கலரு. இப்போ இன்னும் ஓகேவா தெரியுது எனக்கு. ஓகே, எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? 319 தரமாங்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டூ மச் ஆஃப் ட்ரெடிஷ்னல். இது ஏன்னா ட்ரெடிஷ்னலே ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் பாருங்கள், தெரியுதா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்லீவ்ஸ் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிரும் கழுத்தே, அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 404 கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஆக்சுவலி இது பார்க்க ஒரு மாதிரி கலரில் தெரியுது, பட் எனக்கு வேர் பண்ண தான் சீரியஸாக தெரியும். எனக்கு நம்மளுக்கு செட் ஆகுதா இல்லைன்னு தெரியல. சில இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பளிச்சுன்னு இருக்கும், போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ கூட இது பாருங்கள், இது பார்க்கும்போது பளிச்சுன்னு இருந்துச்சு, போட்டப்போ கொஞ்சம் ஓகேவா தெரியுது, அந்த மாதிரி இருக்கும். இது இயரிங் பாருங்கள், சென்டர் ஸ்டோன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரீமியமாக இருக்க அந்த கலரே. இதை வேர் பண்ணி கட்டுறதுன்னு பார்த்துடலாம். பா, நல்லா பெரிய ஜிம்கா போட்ட ஃபீல் இருக்குது எனக்கு. நான் நிறைஞ்ச மாதிரி இருக்குல்ல, இது போட ரொம்ப ஹெவியாக இருக்குமோ? ஓ மை காட், வா, நல்லா கிராண்டாக இருக்குது. ஆனால் ஒரு பெரிய சோக்கர் போட்ட மாதிரி இருக்குது. ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் தாழை கூட போடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அது கவரேஜ் இவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குல்ல, கொஞ்சம் தாழை கூட போடலாம். நல்லா இருக்குல்ல. 404க்கு தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கிளாஸே தெரியுது, அந்த அளவுக்கு ஒரு பளிச்சுன்னு தெரியல. ஓகே, தாராளமாக போடலாம். 404க்கு தாராளமாக வாங்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கைண்ட் ஆஃப் கொஞ்சம் யூனிக்கு. இந்த டாலர் செயின் வச்ச மாதிரி சோக்கர். இது கொஞ்சம் நான் பார்த்ததில்லை இந்த டிசைன், அதனால நான் சூஸ் பண்ணேன். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 550. பிக்சரில் பார்க்கும்போது நீங்களே பார்ப்பீங்க, பிக்சரில் பார்க்கும்போது ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. சரிதா? இந்த மாதிரி லைட் வெயிட் ஜுவல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்குது இந்த டாலர். ஸோ அதனால் நான் சூஸ் பண்ணேன். இப்போ என் சாரி வச்சு பார்க்கும்போது இது பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு இயரிங் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. லுக்ஸ் லைக் ரிங் மாதிரி இருக்குது. ஆனால் அது இந்த இயரிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ப்ரீமியமாக. டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதை வேர் பண்ணி காட்டுறேன். இந்த ரேஞ்சுக்கு ஓகே எல்லாம் பார்த்துறேன். ஓகே, நைஸ், நல்லா தான் இருக்கு. இயரிங் வந்து ரொம்ப தெரியாத மாதிரி இல்லை, தெரியுது, கொஞ்சம் 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 தெரியுதானோ.
நைஸ். நல்லா ஒரு ஃபேன்சி ஜுவல்லரி போட மாதிரி இருக்குது. ஒரு கோல்ட்லேயே நான் ஒரு செட் போட்டிருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்தளவுக்கு டூப்ளிகேட்டாக எனக்கு தெரியல. இதுதான் உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? ஒரு சிம்பிளாக ஒரு இயரிங்கு ஒரு பெரியவங்க மாதிரி தெரியணும். ஐசானா அப்படிதான். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாம். இந்த செட்டு ஆக்சுவலி எனக்கு ஒரு டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரி ஒரு செட். இது பிக்சரில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்த்தீங்களா? மேபி உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியலாம். என் நேரில் பார்க்கும்போது ஸ்டோன் நல்லா ரொம்ப லோ குவாலிட்டியாக தெரியுது. இமேஜின் பண்ணதுக்கும் பிக்சரை வச்சு. பட் இது நேரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இது நான் சூஸ் பண்ணுன்ற மாதிரி இருக்குது. ஸ்டில் ஓகே, வேர் பண்ணி பார்த்தலாம். இது மாதிரிலாம் அப்புறம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல. போட்ட அப்புறம் நல்லா இருந்துச்சு நான் பண்ணுறது. ஸ்டோன் என்னமோ ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. முத்து இடிக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. இல்லை, எனக்கு இந்த ஸ்டோன்ஸும் ஒரு மாதிரி இருக்கு பளிச்சுன்னு. வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ணுறது இல்லை, வாங்கியாச்சு. எப்படின்னு பார்க்கலாம். இதோட இயரிங்ஸ் ஆகுது. ஓகே, வேர் பண்ணி காட்ட எப்படின்னு பார்த்துலாம். ஓகே, அவன் ஒரு பக்கம் திரும்பின்னு இருக்கா. பளிச்சுன்னு தெரியுது, பட் ஃபுல்லாக வேர் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இது குழந்தை கழுத்து கொடுத்துருக்காங்களா? இது கழுத்துலேயே இப்போ நிற்கலப்பா, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டீங்க பாருங்க. இதுதான் உங்களுக்கு இந்த கேப் எப்படி இருக்கு, கழுத்தோட ஒட்டலை இப்படி போயிட்டு. இது வந்து கொஞ்சம் அகலமாக வந்துருக்கணும். இப்படி போயிட்டு இப்படி இறுக்கிக்கிட்டு இருக்கு எனக்கு. இது கழுத்தில் போயிட்டு இப்படி குத்திட்டு இருக்கு. இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் இறக்கி போட்டால் இது ஒரு மாதிரி இப்படி இருக்கு. நல்லா இல்லை ஷேப், ஒரு மாதிரி குட்டிக்கும் வந்த மாதிரி இருக்கு. நல்லா இல்லை பார்த்தீங்களா? சொதப்பிட்டாங்க. நல்லா இல்லை, சத்தியமாக பிடிக்கல. கழுத்து இப்படி குத்திக்கிட்டு இருக்கீங்க. மக்களை எந்த செட்டை நீங்கள் வாங்காதீங்க, நல்லா இல்லை. நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நாட் வர்த் ஃபார் ப்ரைஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அகெயின் ஒரு சோக்கர் செட் தான். இதில் நிறைய லக்ஷ்மி மாடல் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, நேக்கே இப்போ பிடிக்கல. அது மாதிரி திகட்டுற மாதிரி இருக்குது பார்க்க. என்ன இது ஒரே மாதிரி இருக்குது எல்லா டிசைனுமேன்ற மாதிரி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் தான் இது. மாதிரி வெயிட்டாக, பயங்கர வெயிட்டாக இருக்குது. இதுக்கே பார்த்தது இந்த கலர் கொஞ்சம் நல்லா தெரியுது. பட் பின்னாடி கலர் பார்த்தீங்களா, பளிச்சு. இந்த கலர் பார்த்தீங்களா 95 பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இதுலலாம் ஓகே, ஸ்டோன்ஸ்லாம் ஓகே சொல்லலாம், ஓரளவுக்கு ஓகே. நான் வேர் பண்ணி காட்டுறேன் பார்த்துடலாம். இதுக்கு இயரிங்கும் கொடுத்துருக்காங்க. சி இது கீழே தொங்கட்ட வந்து அந்த ஜாயிண்டாக கொடுக்கறதுனால அது ஒரு மாதிரி பெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இப்படி சாய்ச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கிட்டக்கவே அந்த லாக் போட்டிருக்கிறதுனால நல்லா பெண்டாக இருக்கலாம். நல்லா அது தெரியுதா உங்களுக்கு? நல்லா தான் இருக்குப்பா, ஃபுல்ஃபில்லாக இருக்கு. கலர் ரொம்ப எனக்கு அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப அழகாக 95 இருக்குது. பட் என்னன்னா இந்த பெண்டிங் மட்டும் தான் இருக்குது. இப்படி நிற்கணும், அது அந்த லாக்கு சரியாததுனால இங்கே இப்படி நிற்கிது சாய்ச்சிக்கிட்டு. ஓகே, 450க்கு தானே வாங்கலாம். எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதுதான். இது இமேஜில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, வேறு மாதிரி இருக்குது சொல்லலாம். சரிதா? இது ரேஞ்ச் பார்த்தா 264 தான். ஓகே, பட் ஆனால் குவாலிட்டி நல்லா இல்லை. அந்த ரேஞ்சுக்கு இந்த குவாலிட்டி தான் கொடுக்க முடியும். ஐ கேன் அக்செப்ட் தட். பட் நீங்கள் விலை கூடி வேணால் வைத்துக் கொள்ளுங்கள், இது மாதிரி மொக்கையாக கொடுக்காதீங்கள். சரிதான்? பார்க்க தூரத்துலையும் பார்க்க நல்லா இருக்குது. பட் ஆனால் குவாலிட்டி தான் எனக்கு கிட்ட பார்க்கும்போது பிடிக்கல. மற்றபடி ரேஞ்சு ரொம்ப கம்மி தான். ஓகே 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 அப்படி சொல்லலாம், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி தான், மல்டி கலரில் ஸ்டோன் இருக்க மாதிரி தான். சரிதான்?
இமேஜ்ல பார்க்க எல்லாமே நல்லா இருந்துச்சுப்பா. இந்த வாட்டி என்னன்னு தெரியல, எனக்கு நிறைய சொதப்பி இருக்கு. அந்த அளவுக்கு ஆஹோ ஓஹோன்ற மாதிரிலாம் இல்லை. ஓகே ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி கட்டு கட்டா வச்சு தவிர பிடிக்கவே பிடிக்காது. தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி கட்டு 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 கட்டாவே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சீரியஸா. எனக்கு ஒரு அலைண்டா அழகா தெரியாது நெக்குக்கு. கட் கட்டா இருக்குது, ரொம்ப நல்லாவே இருக்காது. ஒழுங்கான கட்டு வச்சிருக்க மாட்டாங்க மாதிரி. அந்த இப்போ இயரிங்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இப்படி போய் இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கிறது, இல்லை மடங்கி இருக்கிறது, அந்த மாதிரி நிற்கும். இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 393. ஓகே, இதுக்கு இயரிங் வேறு கொடுத்துருக்காங்க. இது என்ன லட்சத்தில் இருக்குன்னு தெரியல. ஓகே. இந்த ரோட்ல நம்ம 100 ரூபா கம்பல் 150 ரூபா கம்பல் வாங்கலாம், அந்த மாதிரி இருக்கு. சம்மந்தமெல்லாம் இது கிரீன் கலர் அடியில் அந்த ஸ்டோன்ஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க போல. ஓகே, கிரியேட்டிவிட்டி. ஓகே, போட்டு காட்டுறேன் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, போடலாம். 393க்கு வாங்கலாம். இப்படி தூரத்தில் பார்க்கும்போது இங்கே ஒயிட் பீட்ஸ்லாம் ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது. பட் கிட்டக்க பார்த்தோன்னே தான் வந்து இந்த ஸ்டோன் ஒட்டின மாதிரி இருக்குது. ஓகே, 393க்கு வாங்கலாம், நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது, இதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு எனக்கு. பட் பஸ்க்கு ஆக்கிடுச்சு எனக்கு. பிக்சரை பார்த்தே தெரிஞ்சுக்கோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் அந்த செட்டு. தெரியுதா? ஒரு மாதிரி கலரில் இருக்குது, ஒரு மாதிரி கலரில் இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 363 தான். இந்த லோ காஸ்ட்னால தான் லோ குவாலிட்டி, ஹை காஸ்ட் வந்து ஹை குவாலிட்டி வந்துருக்கும். இதோட கம்மல் பார்த்தீங்கன்னா ஜிம்கா மாதிரி கொடுத்துருக்காங்க பெருசா. இதோட இயரிங் இதுதான். இதுதான் நல்லா பெருசா இருக்கு. இது எப்படி ஷேக் ஆகுது, ஆனா அதுல பாருங்க அது ஷேக் ஆகல, இப்படி இப்படி நிமிர்ந்து இருந்துச்சு. ஏன்னா அது ஃபினிஷிங் இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு, இதுல இடிக்கிற மாதிரி, அதனாலதான் இப்படி இருக்கும். ஓகே, வேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியுதா கலரோட டோன் உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது, டூப்ளிகேட்டுன்னு. ஓகே, இதுதான் மெயின். இவன் நிக்க மாட்டேன்றா, திருப்பிக்கிறா, திம்மு பூச்சுவ. இவெல்லாம் எது போடும் போதும் இந்த கலர் டோன்ல எனக்கு தெரியல. டூப்ளிகேட் பளிச்சுன்னு தெரியக்கூடாது, ஒரு அளவுக்காச்சும் தெரியாத மாதிரி இருக்கணும். அது அப்படியே கோல்டு மாதிரி இருக்கணும்னு நான் சொல்ல, ஒரு அளவுக்காச்சும் இருந்தா ஓகே. அதுக்கு இந்த கலர்லாம் சீரியஸா பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். வேஸ்ட் 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 வேஸ்ட், வாங்காதீங்க வாங்காதீங்க வாங்காதீங்க, வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட், சீரியஸாக வேஸ்ட்டு. மேலே கண்ணை பார்க்க முடியலை. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது, ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு ஜுவல் செட்டு அந்த மாதிரி ஸ்டோனில், பட் என்ன பிங்க் கலரில் பாருங்க. இது மாதிரி தான் எக்ஸாக்டாக, ஆனால் அது மாதிரி கிடையாது, அதே தான் கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கு. சரி, அதாவது செயின் மாதிரி இருந்துச்சு, நல்லா சோக்கர் மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 764. எஸ், காஸ்ட்லி தான். இது வரைக்கும் பார்த்த செட்லேயே இது கொஞ்சம் காஸ்ட்லி இது. பட் எனக்கு பார்க்க அந்த பிங்க் கலர் ராயலில் தெரிஞ்சதுக்காக நான் வாங்கினேன். ஒர்த் ஃபார் ப்ரைஸான்னு கேட்டிங்கன்னா ஒர்த் ஃபார் ப்ரைஸ். பட் ஆனால் கீழே ஒயிட் முத்து மட்டும் கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த செட்டை எனக்கு. ஓகே, வேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரிதான், அந்த ஒயிட் கலர் முத்து மட்டும் கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குல்ல செட்டை. இது ஃபுல்லாக கோல்டன் கலரில் குத்துனாங்கன்னா நல்லா இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் ரொம்ப லோ காஸ்ட்டாக நினச்சிக்கோங்களேன். இது நான் கீழே இருக்கிறதுல கூட ரிமூவ் பண்ணிவிட்டு நானே கூட வேறு எதாவது போட்டுக்கலாம். முத்துலாம் வந்து பாரிஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கலாம், வாங்கிட்டு இது மட்டும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குதுங்க செட்டு. பட் வாங்காதே 750க்கு மேலே. பட் இது நான் சேஞ்ச் பண்ணால் இதுவே கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் கிட்ட போடுவேன். பட் எனக்கு ஓவரால் செட் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு எனக்கு. பட் அந்த முத்து மட்டும் தான் எனக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஓகே, அந்த அளவுக்கு மோசம் சொல்ல முடியாது, பட் ஓகே நல்லா இருக்கு, நிற்க நிறைஞ்ச மாதிரி. இப்போ இது வரைக்கும் பார்த்த செட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு டீசெண்டான லுக்கு, பார்த்தோன்னே அழகா இருக்குது செட்டு. நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் பாருங்க, இது இல்லைன்னா
இப்படி கூட போடலாம் போல, இது இல்லைன்னா கூட இப்படி கூட போடலாம். ஜஸ்ட் ஒரு சோக்கர் மாதிரி ஒரு அழகா இப்படி கழுத்து தொட்டி கூட போடலாம் நம்ம. அழகா நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த செட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு, நான் தான் சூஸ் பண்ணேன். இந்த ஏடி ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதோட ரேஞ்சும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி நல்லா இருந்தால் ரேஞ்ச் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. நல்லா சோக்கர் செட் இது. அழகாக அந்த கழுத்து நிறைய மாதிரி போட்டுக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? டீட்டெயிலிங் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. அழகா இருக்குல்ல? இது வந்து இதுக்கு செயின் வந்து நம்ம லாக் தான், இது நம்ம லாக்ல மாட்டிக்கலாம் நம்ம. ஸோ அதனால அதுக்கு நம்ம எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு இயரிங் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப கியூட்டா கியூண்ட் இருக்கு. இந்த பேர்ல்ஸ் கலரே பாருங்க ரொம்ப அழகா மாதிரி ஆஃப் ஒயிட்ல இல்லை லைட் கோல்டிஷ் கலர்ல இருக்கு. இது பாருங்க ஒயிட் கலர், அதுதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது. இதுதான் உங்களுக்கு ஏனோ தானோன்னு இல்லை, இது வரைக்கும் பார்த்த செட்டு மாதிரிலாம் இல்லை, ஏனோ தானோன்னு இல்லை. எனக்கு இந்த செட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரைஸ் அதிகம் தான் சீரியஸாகவே, பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வேலை. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 783. எஸ் காஸ்ட்லி தான், பட் ஒர்த் ஃபார் ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒர்த் ஃபார் ப்ரைஸ். இது எனக்கு நான் தாராளமாக சொல்லுவேன். பட் இதில் என்னன்னா எனக்கு இந்த முத்து மொடை இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கோல்டன் கலர் இருந்துச்சுன்னா கூட ரொம்ப பிடிச்சிருக்கும். இல்லை இதே பிங்க்கில் கொடுத்தாங்க ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து 10/10 கூட கொடுக்கலாம். பட் இதுக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு, 10/10 தாராளமாக கொடுப்பேன். நான் போட்டு பார்க்குறேன் இது எப்படி இருக்குன்னு, நான் இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகிறேன்னா இல்லையா, டிசப்பாயின்மெண்ட் ஆகுதா அதை பார்த்துலாம் நம்ம. ஓகே, இயரிங் சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல? நல்லா ஒரு ப்ரீமியமாக இருக்குது. நான் ரொம்ப டைட்டாக போட்டிருக்கேன் ஆக்சுவலி நான். வா நல்லா இருக்கு, நல்லா ஒரு டிசைனர் சாரீஸ்லாம் போடலாம், சில்க் சாரீஸும் சூட் ஆகுது, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இது வேர் பண்ணோடனே கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது அண்ட் வெஸ்டர்னைஸ்டாகவும் தெரியுதுல்ல. இவ்வளோ நேரம் வேர் பண்ணதுக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்லா வெஸ்டர்னைஸாக தெரியுது, நல்லா இருக்கு. ஒர்த் ஃபார் ப்ரைஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஏதோ நல்ல ஒரு செட்டு கிடச்சிது. ஓகே, வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து செட்டில் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். until then bye from ஜம்னா. பாய், நன்றி, வணக்கம்.